வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் 2024-25 கல்வியாண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்க. அதுக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். விச் மீன்ஸ் ஹவு டு அப்ளை டிஎன்ஏயு. நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கோ, பிஎஸ்சி செரிகல்ச்சருக்கோ, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கோ நம்ம ஜாயின் பண்ணி இந்த வருஷம் படிக்க போகிறோம்னா ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டெமோவை நான் ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுத்துருக்கேன். சரியா? ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். தென் இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன டீட்டெயில் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் உங்கள் பேரில் ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் பேரில் கட்டாயமாக ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். சரிங்களா? அது உங்களோட ஓன் யூஸாக இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயில் ஐடியும் உங்களோடதாக இருக்கணும், மொபைல் நம்பரும் உங்களோடதாக இருக்கிறது பெட்ரு ஒன்றா இருக்கும். இல்லை சார், நான் அப்பாவோடதை கொடுத்துக்கிற மொபைல் நம்பர் அதில் எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட் ஒன் உங்களுக்கான மெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஓகே சார். ஸோ இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் போங்க. அதில் போயிட்டு யூஜி அட்மிஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை கேட்கும் ஃபஸ்ட்டில். அதாவது விச் மீன்ஸ் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த். அதில் கேட்குற ஆர்டர்லேயே நான் சொல்லிட்டு வரேன். நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், தென் ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட மெயில் ஐடி, நான் ரெடி பண்ணி வச்சுக்க சொன்ன மெயில் ஐடி. அப்போது அந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லும். கண்டிப்பாக உங்களை பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லும். அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி உங்களுக்கு அதிலே நோட்டேஷன் கொடுக்கும். தென் இதை தாண்டி உங்களுடைய மொபைல் நம்பர் ஆஃப் தி அப்ளிகன் கிளியராக கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் ஆஃப் தி அப்ளிகன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி நீங்கள் சைன் அப் கொடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? நாம் நம்மளோட அக்கௌண்ட்டை இப்போ தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் நீங்கள் யூஜி அட்மிஷனோட அதே பேஜுக்கு போயிட்டு இப்போது சைன்இன் பண்ண போகிறீங்க நீங்கள். ஓகேவா? எப்படி நம்ம சைன்இன் பண்ண போகிறோம்? உங்களோட யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கான அந்த ஓடிபியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சைன்இன் ஆயிரும். சரிங்களா? ஆக்டிவேட் ஆயிரும். தென் மறுபடியும் நீங்கள் அதே பிளேஸில் போயிட்டு என்டர் யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு, உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஃபார்ம் ஆகி உங்களுக்கான மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அதை தயவு செஞ்சு எப்போவுமே மறந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து, சீட் அலாட்மெண்ட்லேருந்து நீங்கள் காலேஜ் போய் முடிகிற வரைக்கும் இனிமேல் நீங்கள் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை மறக்கக்கூடாது. ப்ளஸ் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கூட. ஓகேவா? எப்போவுமே மறக்காத அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல அதை அழகாக எழுதி வச்சிடலாம், ப்ராப்ளம் இல்லை. யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கான அந்த அப்ளிகேண்டோட டீட்டெயில் கேட்கும். அதை ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக 1 or 2 டீட்டெயில் கேட்கும். அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வர்றீங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ளே எதுவும் வர்றீங்களா, அதாவது 7.5% இருக்கீங்களா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளா, ஸ்போர்ட்ஸ் பர்சனா, எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகளா அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். இல்லை சார் அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லும். சரியா? ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கேனிங் சைனு, உங்களுடைய சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ அதையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் கடைசியாக படிச்சிங்க, விச் மீன்ஸ் உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயிலை இந்த பிளேஸில் என்ட்ரு பண்ண சொல்லும். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் நாம் அந்த இடத்துலேயே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன சார் அப்படின்னா உங்களுக்கான 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி அண்ட் கம்யூனிட்டி, இது எல்லாத்தோட ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சைட்லேயே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் அண்டு காலேஜ் செலெக்ஷன் இருக்கும். ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும். உங்களோட கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ், விச் மீன்ஸ் அந்த கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு அலாட்மெண்ட்டே கிடைக்க போகுது. ஸோ தவறாமல், அதாவது பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 54 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் 55 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது அது கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில்
பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எந்த காலேஜ் கொடுக்குறேன், ஏசி அண்ட் ஆர்ஐ கோயம்புத்தூர் கேம்பஸ். எனக்கு ஃபஸ்ட்டில் கோயம்புத்தூர் கேம்பஸ் கிடச்சா நல்லாயிருக்கும், அதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இல்லை சார் எனக்கு மதுரை கேம்பஸ் கிடச்சா நல்லாயிருக்கும், அப்போது ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் எதை கொடுக்கலாம், ஏசி அண்ட் ஆர்ஐ மதுரை கேம்பஸ் கொடுக்கலாம். அதுலேயே நீங்கள் மூணாவதாக திருச்சி கேம்பஸ் கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லேயே மூணாவதாக நீங்கள் என்ன ஏசி அண்ட் ஆர்ஐ திருச்சி கேம்பஸ் கொடுக்கலாம். இதே மாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்லாம் இருக்கோ அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், நான் திருச்சியை ஃபஸ்ட்டில் கொடுக்குறேன் சார், இல்லை மதுரையை நான் ஃபஸ்ட்டில் கொடுக்குறேன், அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இல்லை சார் நான் ப்ரைவேட் காலேஜ் எல்லாத்தையும் அப்படியே ஆர்டராக கொடுத்துறேன், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கே எல்லாத்தையும் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கிடைச்சாலும் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா அதுக்கான ப்ரிஃபரன்ஸையும் கொடுக்கலாம், இடையிலேயே நீங்கள் கொடுக்குறனாலும் மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கொடுக்குறது. ஓகேவா? சில பேர் நல்ல கட் ஆஃப் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க ராங்கான கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கான நல்லா கிடைக்க வேண்டிய ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்க வேண்டிய சீட்டு வந்து கிடைக்காம போயிருக்கும். ஒரு சில பேர் சார் நான் கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு போய் அப்ளை பண்ணேன் சார், அவங்க என்கிட்ட கேட்காமலே கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை அவங்களே கொடுத்துட்டாங்க, நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கடைசியாக வந்து கேட்டுட்ருப்பாங்க. அது எதுவுமே செய்யக்கூடாது, இந்த தவறுகள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவரே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து அப்ளை பண்ணும்போதே கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்களே ஒரு நோட்டில் எழுதிட்டு போயிருங்க. அந்த ஆர்டர்லாம் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சரில் நான் ஃபஸ்ட்டில் ஏசி அண்ட் ஆர்ஐ கோயம்புத்தூர் கொடுக்குறேன், அடுத்த செகண்டில் ஏசி அண்ட் ஆர்ஐ மதுரை கொடுக்குறேன், ஏசி அண்ட் ஆர்ஐ திருச்சி கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி கட் ஆஃப் லெவல் ஹையாக இருக்கிறவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் கொடுங்க. இல்லை நான் அதிலே ஹார்டிகல்ச்சர் படிக்க போகிறேன்னா ஹார்டிகல்ச்சருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இல்லை செரிகல்ச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டில் கொடுங்க. இல்லை சார் நான் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஃபஸ்ட்டில் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுக்கான சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போது. தயவு செஞ்சு கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்களே செட் பண்ணுங்கள். வேறு யாரும் சொன்னாங்க இல்லை என் ஃப்ரெண்டோட கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் அதை நான் எனக்கும் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கான கட் ஆஃப் வேறு, உங்கள் ஃப்ரெண்டுக்கான கட் ஆஃப் வேறு. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் லெவலை தாண்டி நம்மளோட கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை தான் நம்மளோட சீட்டை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ தவறாமல் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சார் இன்கேஸ் நான் இந்த இடத்துல தப்பாக வந்து அதை நான் கோர்ஸ் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை வந்து தப்பாக மாற்றி கொடுத்துட்டேன், பின்னாடி ஏதாவது எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக நமக்கு ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் ஆஃப் கவுன்சிலிங், நமக்கு கவுன்சிலிங் நடக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு கட்டாயமாக நமக்கு டைம் தருவாங்க. பட் நம்ம அந்த இடத்துக்கு போய் யோசிக்கிறத விட இப்போவே நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிக்கிறது நல்லது. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கூட எப்படி நாம் கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ கூட நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக தரேன். ஸோ கோர்ஸ் அண்டு கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸை இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணுவீங்க. செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் கேட்டு தென் உங்களுடைய சப்மிட்டையும் கேட்கும். கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பண்ண நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து அது ஷோ பண்ணும். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக ஷோ பண்ணும். உங்களுடைய ஃபோட்டோவோட உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தென் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பேமெண்ட்டை நம்ம அந்த இடத்துல செய்யணும். பேமெண்ட் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப ரொம்ப முக்கியம், பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்போ இந்த அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட்டை நாங்கள் அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஃபஸ்ட்லேயே ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்டில் அவன் கொடுத்துருப்பான். ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதில் எந்த டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஒன்லி டிஸ்கஷன் பர்பஸ்க்காக அதில் கால் பண்ண வேண்டாம். ஸோ அதுலேயும் நீங்கள் உங்களுடைய எல்லா டவுட்டையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுலேயும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.